வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய சாக்லேட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட விலை ரொம்பவே குறைவு தாங்க. 100 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வேலையும் ரொம்பவே சுலபம் தான். தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. மேரிகோல்ட் பிஸ்கெட் 10, ஓரியோ பிஸ்கெட் 5, பால் 2 டைரி மில்க் 10 ருபீஸ் பேக்கெட். அவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் இந்த மேரிகோல்ட் பிஸ்கெட்டை இது போல் சேர்த்துக்கிறோம். உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட்டையும் இது போல் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நாட்டு சக்கரை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் குறைவான ஸ்வீட் தான் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. தயிர், பால் எல்லாமே கேக்கோட சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்குறது தான். இது போல் நல்ல மையாக அரைச்சி விட்டுக்கோங்க. கேக் ரொம்ப தண்ணி போல் இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் 2 பிஸ்கெட் சேர்த்து வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ கேக் பேக் பண்ணுற பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் கீயை நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் கேக் ஒட்டாமல் வரும். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னே இதில் கேஷ்யூ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கோட அடிப்பாகத்தில் இந்த கேஷ்யூஸ்லாம் வந்துடும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் க்ரீமை இதில் ஊற்றிக்கலாம். இது போல் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லைங்க. எக்கும் நான் சேர்க்கலை. பேக்கிங் சோடா வேணும்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் அடிமட்டமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். ஹீட்டான பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய வளையம்தான் இது. இந்த வளையத்தை நான் அது மேலே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் இதை வச்சுக்கலாம். கேக் பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு 35 to 40 மினிட்ஸ் நல்ல சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா சூப்பராக பேக்காகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சைட்லலாம் பாருங்கள் ஒட்டவே இல்லை. இப்போயே நல்லா வெடித்து ஓரம்லாம் எடுத்துருச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் எப்படி உங்களுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ரொம்பவே ஈஸி மெத்தடுங்க. எப்படி 2 தட்டு தட்டி விட்டால் கேக் ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுந்துடும். நம்ம பிளேட்டில் இதை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. கேஷ்யூஸ்லாம் பாருங்கள் நல்லா ஒட்டி கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது அடிப்பாகத்தை நம்ம அடியில் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ டைரி மில்க் 2 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 10 சொட்டு தண்ணீர் விட்டு அதை ஸ்பூனில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல லிக்விட் மாதிரி ஆகிடும். இது போல் இது டெக்கரேஷனுக்காக மேலே அந்த சாக்லேட் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பூனோட அடிப்பாகத்தை வச்சு இதை கேக் ஃபுல்லாக நம்ம தடவி பரப்பி விட போகிறோம். பாருங்க, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. நம்ம இன்னும் கொஞ்சம் கேஷ்யூஸை அது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேஷ்யூஸை இது மேலே ஃபுல்லாக போட்டு பரப்பிக்கலாம். இது ஃபுல்லாக டெக்கரேஷனுக்காக தாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேக் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாதாம் பவுடர் நான் வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செஞ்சேங்கிற வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பாதாம் பவுடர். இதை நீங்கள் பால்லையும் கலந்து கூட குடிக்கலாம். டெக்கரேஷனுக்காக மேலே தூவி விடுறேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கட் பண்ணி என் பொண்ணு ரொம்ப நேரமாக இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. செம்மையாக நம்மளோட பிஸ்கெட் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.